ஓம் சாந்தி 1-2-2026 அவ்யக்த பாப்தாதா அவ்யக்த முரளி திருப்புதல் தேதி 15-12-2008. ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் சட்டம் ஒழுங்கின் ஸ்தாபனையின் சமயத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு உலக மாற்றம் செய்பவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா தம்முடைய நாலாபுறங்களிலும் உள்ள ராஜா குழந்தைகளை, செல்லமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பரமாத்ம செல்லம் கோடியில் சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. பரமாத்ம செல்லத்தில் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் 3 சிம்மாசனங்களின் எஜமானனாக ஆக்கியிருக்கிறார். முதலாவது சுயராஜ்ய அதிகாரத்தின் புருவ மத்தி என்ற ஆசனம், இரண்டாவது பாப்தாதாவின் மன சிம்மாசனம் மற்றும் மூன்றாவது உலக ராஜ்ய அதிகாரத்தின் சிம்மாசனம். இந்த 3 ஆசனங்களை பாப்தாதா தம்முடைய அன்பான செல்லமான குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இந்த 3 ஆசனங்கள் நினைவில் இருப்பதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆன்மீக பெருமிதம் உள்ளது. எனவே குழந்தைகள் அனைவரும் தந்தை மூலமாக கிடைத்துள்ள ஆஸ்தியை பார்த்து மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் தானே. மனதில் தானாகவே இந்த பாடல் ஒலிக்கின்றது. ஆஹா பாபா ஆஹா மற்றும் ஆஹா எனது பாக்கியமே. எது கனவிலும் இல்லாமல் இருந்ததோ அது நடைமுறை வாழ்க்கையில் கிடைத்து விட்டது. சிம்மாசனத்தோடு கூடவே பாப்தாதா இந்த சங்கம யுகத்தில் இரட்டை கிரீடத்தின் மூலம் பறக்கும் கலையின் அனுபவியாகவும் ஆக்கியிருக்கிறார். ஆக பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் இந்த இரட்டை கிரீடதாரி சொரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று தூய்மையின் கம்பீர தன்மையினுடைய கிரீடம், இரண்டாவது சேவையின் பொறுப்பு என்ற கிரீடம். பாப்தாதா இன்று நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் முயற்சியின் வேகத்தை சோதித்து பார்த்தார். ஏனென்றால் சமயத்தின் வேகத்தையோ நீங்கள் அனைவருமே பார்த்து மற்றும் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவருக்கும் பாப்தாதாவிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தின், தனது ராஜ்யத்தின் வருங்கால பிராப்திகளின் ஆஸ்தி கிடைத்துள்ளது. அப்பொழுது வருங்காலத்தில் உங்கள் அனைவரின் சம்ஸ்காரங்கள் இயற்கையானதாக, இயல்பானதாக இருக்கும். அது இப்போது இருந்தே நீண்ட காலத்திற்கு அனுபவமாக வேண்டும். ஏனென்றால் உங்கள் அனைவரின் புதிய சம்ஸ்காரங்களின் மூலம்தான் இந்த புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக புதிய உலகத்தின் சிறப்பு தன்மைகளையும் கூட அனுபவம் செய்கிறீர்கள் அல்லவா? நமது ராஜ்யத்தில் என்ன இருக்கும் என்ற போதை உள்ளதுதானே, உள்ளம் சொல்கிறது தானே. நமது ராஜ்யம், நமது புதிய உலகம் இதோ வந்தே விட்டது என்று. ஆக பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். புதிய உலகத்தின் விசேஷ தன்மைகள் குழந்தைகளின் முயற்சி செய்யக்கூடிய வாழ்க்கையில் எதுவரை வெளிப்பட்டு இருக்கிறது அறிந்தே இருக்கிறீர்கள். புதிய சம்ஸ்காரங்கள் மற்றும் புதிய உலகத்தின் விசேஷ தன்மைகள் என்னவாக இருக்கும்? அனைவரின் புத்தியிலும் புதிய உலகத்தின் விசேஷ தன்மைகள் வெளிப்படையாக உள்ளனதானே, அறிவீர்கள் அல்லவா? பாடவும் செய்கிறீர்கள், அறிந்திருக்கவும் செய்கிறீர்கள். முதல் விசேஷ தன்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விசேஷ தன்மையும் எனக்குள் எந்த அளவு வெளிப்படையாக உள்ளது? முக்கியமான விசேஷ தன்மை ஒரு ராஜ்யம். எப்படி அங்கே ஒரு ராஜ்யம் இயல்பாகவே இருக்குமோ வேறு எந்த ஒரு ராஜ்யமும் இல்லை. அதுபோல தனது சங்கமயுக வாழ்க்கையில் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ராஜ்யம் உள்ளதா அல்லது அவ்வப்பொழுது வேறு ராஜ்யமும் கூட இருக்கிறதா? போக போக சுயத்தின் ராஜ்யத்தோடு கூடவே மாயையின் ராஜ்யமும் நடைபெறுகிறது என்றால் அப்போது ஒரு ராஜ்யத்தின் சம்ஸ்காரம் இருக்குமா? ஒரு ராஜ்யத்தோடு இன்னொரு ராஜ்யம் நடக்கவில்லை தானே. பரமாத்மாவின் ஸ்ரீமத்தின் ராஜ்யம் உள்ளதா அல்லது அவ்வப்பொழுது மாயையின் ஆதிக்கம் உள்ளதா? மனதில் மாயையின் ராஜ்யம் இல்லை தானே. இதை சோதித்து பாருங்கள். இந்த விஷயங்களின் மூலமாக தனது சார்ட்டை சோதித்து பாருங்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் ஒரு பரமாத்மாவின் ராஜ்யம் உள்ளதா அல்லது
மாயையின் ஆதிக்கம் ஆகிவிடுகிறதா? சோதித்து பார்த்தீர்களா? அவ்வப்பொழுது சோதித்து பாருங்கள். தனது சார்ட்டை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆக இதுவரையிலும் கூட 2 ராஜ்யங்கள் உள்ளன என்றால் ஒரு ராஜ்யத்தின் அதிகாரியாக எப்படி ஆவீர்கள்? ஸ்ரீமத்துடன் கூடவே மாயையின் வழிமுறையும் கலந்து விடுகிறதா என்ன? அதுபோலவே ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருக்கும் என்றால் ஒரு தர்மமும் இருக்கும். தர்மம் என்றால் தாரணை. ஆக உங்கள் விசேஷமான தாரணை எது? தூய்மையின் தாரணை. எனவே சோதித்து பாருங்கள். மனம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்பில் முழுமையான மற்றும் எப்பொழுதும் தூய்மையான தன்மையின் சுபாவம் இயல்பானதாக அமைந்துள்ளதா? எப்படி அங்கே தங்கள் ராஜ்யத்தில் தூய்மையின் சுய தர்மம் தானாகவே இருக்குமோ அதுபோல இந்த சமயம் தூய்மை தன்மையின் தாரணை இயல்பானதாகவும் இயற்கையானதாகவும் ஆகியுள்ளதா? ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள் உங்கள் அனாதி ஸ்வரூபம் மற்றும் ஆதி ஸ்வரூபம் தூய்மை தன்மை ஆகும். எனவே சோதித்து பாருங்கள். ஒரு தர்மம் அதாவது தூய்மை தன்மை இயல்பாக உள்ளதா? எது இயல்பாக இருக்குமோ அது விரும்பாமலே கூட காரியமாற்றும். ஏனென்றால் குழந்தைகள் பலர் ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் மிகவும் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுகிறார்கள், சொல்கிறார்கள். விரும்பவில்லை. ஆனால் சில நேரம் மனதில், சில நேரம் வார்த்தைகளில் ஏதேனும் தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இமர்ஜ் ஆகி விடுகிறது. சம்ஸ்காரம் அநேக ஜென்மங்களினுடையது தானே, அதனால் ஆகிவிடுகிறது. ஆக ஒரு தர்மம் என்பதன் பொருள் தூய்மை தன்மையின் தாரணை இயற்கையாகவும் இயல்பாகவும் இருக்க வேண்டும். வார்த்தையில் ஆவேசம் வந்தாலும் சரி. சொல்கிறார்கள் கோபம் இருக்கவில்லை, ஆனால் கொஞ்சம் ஆவேசம் வந்துவிட்டது. அப்படியானால் ஆவேசம் என்பது என்ன? கோபத்தின் குழந்தைதான். ஆக ஒரு தர்மத்தின் சம்ஸ்காரம் எப்பொழுது இயல்பானதாக உருவாகும். எனவே சோதித்து பாருங்கள். ஆனால் சோதிப்பதோடு கூடவே பாபாவிடம் கிடைத்துள்ள சக்திகளின் மூலம் மாற்றம் செய்யுங்கள். இப்பொழுது பிறகும் பாப்தாதா முதலிலிருந்தே கவனத்தை ஈர்க்கிறார். இப்பொழுது பிறகும் சோதித்து மாற்றம் செய்வதற்கான தீவிர முயற்சி செய்வீர்கள் என்றால் மார்ஜின் உள்ளது. ஆனால் கொஞ்சம் சமயத்திற்கு பிறகு திடீரென்று மிக தாமதம் என்ற பலகை போடப்பட்டு விடும். பிறகு பாபா சொல்லவில்லை என்று சொல்லக்கூடாது. அதனால் இப்பொழுது முயற்சியின் சமயமோ சென்றுவிட்டது. ஆனால் தீவிர முயற்சிக்கான சமயம் இப்போதும் உள்ளது. எனவே சோதித்து பாருங்கள். ஆனால் சோதிப்பது மட்டும் போதாது, அதோடு மாற்றமும் செய்யுங்கள். அநேகர் சோதிக்கின்றனர், ஆனால் மாறுவதற்கான சக்தி இல்லை. சோதிப்பதும் மாற்றம் செய்வதும் கூட கூடவே ஒன்றாக நடைபெற வேண்டும். ஏனென்றால் உங்கள் அனைவரின் ஸ்வமான் அல்லது உங்கள் அனைவரின் மகிமை என்ன, டைட்டில் என்ன சொல்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. ஆக நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள், வாழ்த்துக்கள். ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் என்னவென்று சொல்லப்படுவார்கள்? தங்களுடைய சம்ஸ்காரங்களை, இயல்பை மாற்ற விரும்பினாலும் முடிவது இல்லை என்றால் என்ன சொல்வார்கள்? தன்னைத்தான் கேளுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவானா அல்லது சர்வசக்திவானா? மாஸ்டர் சர்வசக்திவான். சங்கல்பம் செய்தார், செய்தே ஆக வேண்டும். இது நடந்தே விட்டது, ஆகிவிடும். பார்க்கலாம் என்று இருக்காது. எனவே இப்பொழுது சமயப்படி ரிசல்ட் இதுதான் இருக்க வேண்டும். என்ன யோசித்தீர்களோ சங்கல்பம் மற்றும் சுரூபமாக ஆவது கூடவே இருக்க வேண்டும். இப்போது புதிய வருடம், அவ்யக்த வருடம்
வருடம் வரப்போகிறது. அவ்யக்தமாகி 40 வருடங்கள் ஆகின்றன. அப்பொழுது அவ்யக்த பாலனை மற்றும் வியக்த ரூப பாலனைக்கு 72 வருடங்கள் முடிந்து விட்டன. அப்போது 2 தந்தையரின் பாலனைக்கு ரிட்டர்ன் ஆக பாப்தாதாவிற்கு கொடுக்க மாட்டீர்களா? யோசித்து பாருங்கள். பாலனை என்ன மற்றும் நடைமுறை என்ன? பாப்தாதா பார்த்தார். இப்பொழுதும் கூட கவனக்குறைவு மற்றும் ராயலான சோம்பல். ராயலான சோம்பல் என்பது ஆகிவிடும், ஆகியே விடுவோம், போய் சேர்ந்து விடுவோம். மற்றும் கவனக்குறைவு என்பது செய்து கொண்டுதானே இருக்கிறோம். இதுவோ நடந்தே ஆக வேண்டும், இதையோ செய்தே ஆக வேண்டும். சொல்வதிலும் செய்வதிலும் வித்தியாசமாகி விடுகிறது. பாப்தாதா ஒரு காட்சியை பார்த்துவிட்டு பொன் சிரிக்கிறார். என்ன செய்கிறார்கள்? இதாகிவிடும் அல்லவா? இவர் செய்து விடுவார் தானே. அப்போது மிக நன்று, நான் முன்னேறி செல்ல முடியும். மற்றவர்களை மாற்றுவதற்கான உள்ளுணர்வு இருக்கிறது. ஆனால் சுய மாற்றத்திற்கான உள்ளுணர்வு ஆங்காங்கே குறைந்து விடுகிறது. இப்பொழுது மற்றவர்களை பார்ப்பது என்ற உள்ளுணர்வை மாற்றுங்கள். பார்ப்பதாக இருந்தால் சிறப்புகளை பாருங்கள். இதுவோ ஆகதானே செய்கிறது, நடக்கதானே செய்கிறது, இவரும் கூட தான் செய்கிறார் என்ற இந்த பாவனையை குறைத்து விடுங்கள். தன்னை பாருங்கள், பாபாவை முன்னால் வையுங்கள். மற்றபடி யாராக இருந்தாலும், மகாரதியாக இருந்தாலும், இடைப்பட்டவராக இருந்தாலும் முயற்சியில் ஏதேனும் ஒரு குறைபாட்டை மாற்றிக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே தந்தையை பாருங்கள், இரட்டை தந்தையரை பாருங்கள், பிரம்மா பாபாவை பாருங்கள், சிவ பாபாவை பாருங்கள். எப்பொழுது பாபா உங்களை தமது மன சிம்மாசனத்தில் அமர்த்தி விட்டாரோ மற்றும் நீங்களும் கூட தங்களின் மன சிம்மாசனத்தில் பாபாவை அமர்த்தி விட்டீர்களோ அப்பொழுது உங்கள் ஸ்லோகனும் கூட தந்தையை பாருங்கள் என்பதுதான். சகோதரனை பாருங்கள், சகோதரியை பாருங்கள் என்பதெல்லாம் கிடையாது. ஏதேனும் குறைபாடுகள் அனைவரிடமும் இப்போது இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் மற்றவர்களை பார்ப்பதனால் சிறப்பு தன்மையை பாருங்கள். என்ன குறைபாடு இருந்ததோ அதை தனக்குள்ளிலிருந்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறேன். அவரை பார்க்காதீர்கள். இரண்டாவது விஷயமோ தனது ராஜ்யத்தில் நினைவு இருக்கிறது தானே. தனது ராஜ்யம் நேற்று அது இருந்தது மற்றும் நாளை அது இருக்க போகிறது. உங்கள் புத்தியில், கண்களில் உங்கள் ராஜ்யம் தெளிவாக வந்துவிட்டது தானே. எவ்வளவு முறை ராஜ்யம் செய்திருக்கிறீர்கள்? சொன்ன உடனேயே முன்னால் வந்துவிட்டது. தனது ராஜ்ய அதிகாரி ரூபம் மற்றும் சிரேஷ்ட ராஜ்யம். எப்படி தனது ராஜ்யத்தில் சட்டம் ஒழுங்கு தானாகவே நடைபெறுகிறது. அனைவரும் ஞானம் நிறைந்த சம்ஸ்காரம் உள்ளவர்கள். சட்டம் என்பதென்ன, ஒழுங்கு என்பது என்ன என்று அறிந்திருக்கிறார்கள். அதுபோல இப்பொழுது தனது வாழ்க்கையில் பாருங்கள், பாபாவின் கட்டளைப்படி நடக்கிறீர்களா அல்லது சில நேரம் மாயையின் கட்டளைப்படியும் நடந்து விடுகிறதா? சில நேரம் பிறரின் வழி, மனதின் வழி, ஸ்ரீமத் தவிர வேறு வழியில் நடப்பது இல்லைதானே. மற்றும் சட்டம் எது? சட்டம் என்பது கவலையற்ற மகாராஜா. எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏனென்றால் அனைத்து பிராப்திகளும் உள்ளன. அதே போல அனைத்து பிராப்திகளும் உள்ளன. அதே போல சோதித்து பாருங்கள். சங்கம யுகத்தின் சிரேஷ்ட ஜென்மத்திலும் கூட அனைத்து பிராப்திகளும் உள்ளனவா? பாபா என்ன கொடுத்தாரோ அது பகவானின் பிரசாதமாகிறது அல்லவா? அப்போது பிரசாதத்திற்கு எவ்வளவு மகத்துவம் வைக்கிறீர்கள்? ஆக பாபாவின் பிராப்திகள் என்னென்ன உள்ளனவோ அவை பிரபுவின் பிரசாதமாக கிடைத்துள்ளன. பிரபுவின் பிரசாதத்தின் மகத்துவம் உள்ளதா? ஆஸ்தியும் உள்ளது, அதிகாரமும் உள்ளது மற்றும் பிரசாதமும் உள்ளது. எனவே சோதித்து பாருங்கள். சட்டம் மற்றும் ஒழுங்கு இரண்டிலும் நிறைவாக உள்ளதா? பாப்தாதா ஒரு விஷயத்தை பார்த்து
பார்த்து கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையோரை மாற்றுவதற்கான சக்தி கிடைத்துள்ளது. அந்த மாற்றத்திற்கான சக்தியை சமயத்தில் காரியத்தில் கொண்டு வந்தால் எந்த ஒரு கடின உழைப்பும் இல்லை. பாருங்கள், அனைவருக்கும் அனுபவம் உள்ளது. எப்போதாவது மாயையினால் எந்தவிதமான தோல்வியாவது ஏற்பட்டால் அனைத்து சொற்பொழிவுகளிலும் கூறுகிறீர்கள், வகுப்பும் நடத்துகிறீர்கள் என்றால் இதைதான் சொல்கிறீர்கள். 2 சொற்கள் வீழ்த்துவனவாகவும் உள்ளன, உயர்த்துபவனாகவும் உள்ளன. இந்த 2 சொற்களை அனைவரும் அறிவீர்கள். அனைவரின் மனதிலும் வந்துவிட்டது. அந்த 2 சொற்கள் நான் மற்றும் எனது. சொற்பொழிவில் சொல்கிறீர்கள் அல்லவா, வகுப்பும் நடத்துகிறீர்கள். பாப்தாதா வகுப்பையும் கேட்கிறார். என்ன சொல்கிறார்கள்? இப்பொழுது இந்த 2 சொற்களையும் மாற்றம் செய்யும் சக்தியின் மூலம் மாற்றத்தை செய்யுங்கள். எப்பொழுதெல்லாம் நான் என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நாம் இன்னார் அல்லது நான் பிராமணனாக இருக்கிறேன். ஆனால் நான் யார்? பாப்தாதா என்ன ஸ்வமானத்தை கொடுத்திருக்கிறாரோ எப்பொழுதெல்லாம் நான் என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்பொழுது ஏதேனும் ஒரு ஸ்வமானத்தை சேர்த்து சொல்லுங்கள் அல்லது புத்தியில் கொண்டு வாருங்கள். நான் என்ற சொல்லை சொன்னீர்கள் என்றால் சுயமரியாதை நினைவில் வந்துவிட வேண்டும். என்னுடைய என்ற சொல்லை சொல்வீர்கள் என்றால் பாபா நினைவிற்கு வர வேண்டும். என்னுடைய பாபா, இது இயற்கையான நினைவாகி விட வேண்டும். இந்த மாற்றத்தை செய்து விடுங்கள், போதும். மேலும் இன்னொரு விஷயம், அதிகமாக எப்பொழுது சம்பந்தம் தொடர்பில் வருகிறீர்களோ அப்பொழுது 2 சொற்கள் மூலமாக மாயை வருகிறது. ஒன்று உள்ளுணர்வு, இன்னொன்று பாவனை. ஆக எப்பொழுதெல்லாம் எனது கருத்து என்று சொல்லை சொல்கிறீர்களோ அப்பொழுது ஆத்மீக உணர்வு. இந்த சொல்லை சொன்ன உடனேயே ஆத்மீக உணர்வுதான் முதலில் நினைவிற்கு வர வேண்டும். மேலும் பாவனை என்றால் நல்ல ஆசிகள், சுபமான பாவனைகள் நினைவிற்கு வர வேண்டும். சொல்லின் பொருளை மாற்றிவிடுங்கள். உங்கள் டைட்டில் என்ன? உலக மாற்றம் செய்யக்கூடியவர், உலகை மாற்றுபவர். இந்த சொல்லின் பொருளை மாற்ற முடியாதா? எனவே சமயத்தில் இந்த மாற்றத்திற்கான சக்தியை பயன்படுத்தி பாருங்கள். தாமதமாக வருகிறது. எப்பொழுது சமயம் கடந்து விடுகிறதோ, மனதிற்கு பிடிக்கவில்லையோ, மனம்தானே யோசிக்கிறது. ஆனால் சமயமோ கடந்து விட்டது தானே. எனவே இப்பொழுது தீவிர வேகத்தின் அவசியம் உள்ளது. எப்போதாவது இல்லை, அந்த மாதிரி யோசிக்காதீர்கள். அதிக சமயமோ சரியாக உள்ளது என்று. ஆனால் பாப்தாதா சொல்லி இருக்கிறார், கடைசி நேரத்தை பற்றிய எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. திடீரென விளையாட்டு நடந்துவிடப் போகிறது. குழந்தைகள் பலர் பாபாவுக்கே மிக இனிமையிலும் இனிமையான விஷயங்களை சொல்கிறார்கள். சமயம் கொஞ்சம் அதிகபட்சத்தில் செல்லும் அல்லவா? அப்பொழுது வைராகியமோ வரும். ஆனால் வைராகியத்தின் சமயத்தில் தானாகவே வேகம் அதிகமாகிவிடும். ஆனால் பாப்தாதா சொல்லி இருக்கிறார், நீண்ட காலத்தின் முயற்சி தேவை, சிறிது சமயத்தின் முயற்சி என்றால் பலனும் சிறிது சமயத்திற்கு தான் கிடைக்கும். முழு 21 பிறவிகளுக்கும் பலன் உருவாகாது. பாப்தாதாவின் 3 சொற்களை நினைவு வையுங்கள். 1, திடீரென்று எதுவும் நடக்கலாம். 2வது, எவரெடி, எதற்கும் தயாராக இருப்பது. 3வது, நீண்ட காலம். இந்த 3 சொற்களை எப்பொழுதும் புத்தியில் வையுங்கள். எந்த நேரத்திலும் எங்கேயும் எவருடைய கடைசி காலமும் வரலாம். இப்போது பாருங்கள், எத்தனை பிராமணர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்திருக்குமா? எனவே நீண்ட கால முயற்சியின் மூலம் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற்றே தீர வேண்டும். இந்த தீவிர புருஷார்த்தத்தின் நினைவில் இருங்கள். உங்கள் ராஜ்யத்தின் முதல் நம்பர், முதல் பிறவி என்ன யோசித்திருக்கிறீர்களா? முதல் பிறவியில் வர வேண்டும் தானே. எதில் போதை இருக்கும்? முதல் பிறவியிலா அல்லது வேறு ஏதாவதிலா? தங்களின் ராஜ்யத்தில் முதல் பிறவியில் ஸ்ரீ கிருஷ்ணரோடு கூடவே நடிக்கும்
ஆத்மா யார் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. பார்ட் முதலில் கையை பார்த்த உடனே மகிழ்ச்சியாகிவிட்டோம். கை தட்டுங்கள். முதல் பிறவியில் வாருங்கள். அதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் என்னவென்று சொல்லட்டுமா, சொல்ல வேண்டாமா? முதலில் வரத்தான் வேண்டும். பிறகு இரண்டாம் விஷயம், ஏன் சொல்ல வேண்டும்? நல்லது. எவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்களோ அனைவரும் முதல் பிறவியில் வரத்தான் வேண்டும். கை தட்டி விட்டீர்கள். முதல் பிறவி மற்றும் முதல் நிலை. ஆக முதல் நிலையை உருவாக்கத்தான் வேண்டும். இது யாருடைய திட சங்கல்பம்? வேகமாக செல்லத்தான் வேண்டும். எந்த ஒரு தடை வந்தாலும் விக்னமாக இருக்காது. விக்ன விநாசக், தடைகளை வென்றவர். அவருக்கு முன்னால் வெற்றியின் ரூபத்தில் மாறிவிடும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் தடைகளை வென்றவர்கள். டைட்டில் என்ன? தடைகளை வென்றவர்கள். ஆக தடைகள் வந்தாலும் விளையாட்டை விளையாடுவதற்காக தான் வரும். ஆனால் நீங்கள் தூரத்தில் இருந்தே அறிந்து கொள்ளுங்கள், ராயலான ரூபத்தில் வரும். ஆனால் நீங்கள் தடைகளை வென்றவர், தூரத்தில் இருந்தே அறிந்து கொள்வீர்கள் என்ன விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று. அதனால் பாப் தாதாவும் இதைதான் விரும்புகிறார். குழந்தைகள் அனைவரும் கூடவே செல்ல வேண்டும், பின்தங்கி விடக்கூடாது. பாப் தாதாவிற்கு குழந்தைகள் இல்லாமல் போதை வருவது இல்லை. ஆக உறுதித்தன்மையை ஒரு பொழுதும் பலவீனமாக ஆக்கக்கூடாது. செய்தே ஆக வேண்டும். ஓம் ஓம் என்று சொல்லக்கூடாது. செய்வோம், பார்ப்போம், பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது. உறுதித்தன்மை என்பது வெற்றிக்கான சாவி ஆகும். இந்த சாவியை ஒரு பொழுதும் தொலைத்து விடக்கூடாது. மாயையும் தந்திரமானது அல்லவா, அது சாவியை தேடுகிறது. எனவே சாவியை நல்லபடியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள அன்பான மற்றும் திட சங்கல்பம் உள்ள குழந்தைகளுக்கு நினைத்ததும் செய்தார்கள். செய்வோம், பார்ப்போம் என்பது அல்ல, நினைத்தார்கள், செய்தார்கள். சதா தன்னை நஷ்டோ மோகா நிலையில், வெறுமனே சம்பந்தத்தின் மோகம் இல்லை, தனது தேக உணர்வு மற்றும் தேக அபிமானத்தின் மோகமும் இல்லை. அந்த மாதிரி பற்றை வென்ற தயாராக இருக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஸ்ரீமத்தில் கையோடு கை சேர்த்து சேர்ந்தே பறக்கக்கூடிய, சேர்ந்தே பிரம்மா பாபாவுடன் தங்களின் ராஜ்யத்தில் வரக்கூடிய அத்தகைய தீவிர முயற்சி செய்யும் பறக்கும் கலையின் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் மிக மிக ஆசீர்வாதங்கள் மற்றும் அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் பாலகனிலிருந்து எஜமானனாகும் குழந்தைகளுக்கு வணக்கம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: மாற்றம் செய்யும் சக்தி மூலம் அனைவரின் நன்றிக்கு பாத்திரமாக ஆகக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக. யாராவது உங்களுக்கு அபகாரம் செய்வார்களானால் நீங்கள் ஒரு வினாடியில் அபகாரத்தை உபகாரமாக மாற்றிவிடுங்கள். யாராவது தங்களின் சம்ஸ்கார ஸ்வபாவ ரூபத்தில் பரீட்சையாகி முன்னால் வருவார்கள் என்றால் உங்கள் ஒருவரின் நினைவு மூலம் அத்தகைய ஆத்மாவிற்கும் இரக்க மனதின் உயர்ந்த சம்ஸ்கார ஸ்வபாவத்தை தாரணை செய்யுங்கள். யாராவது உடல் உணர்வின் பார்வையுடன் முன்னால் வருவார்கள் என்றால் அவர்களின் பார்வையை ஆத்மீக பார்வையாக மாற்றிவிடுங்கள். இதுபோல மாற்றம் செய்வதற்கான யுக்தி வந்துவிடுமானால் தடைகளை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். பிறகு தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி சொல்வார்கள். ஸ்லோகன்: அனுபவங்களின் சொரூபமாகி விடுவீர்கள் என்றால் முகத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு காணப்படும். அவ்யக்த சமிஞ்சை ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் சிறப்பு தன்மை மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். அநேக தேசங்கள், அநேக மொழிகள், அநேக வடிவங்கள், நிறங்கள் இருந்த பொழுதும்
அனைவரின் மனதிலும் ஒற்றுமை காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தையின் குழந்தைகள் நீங்கள். அனைவரும் ஒரே விருட்சத்தின் கிளைகள். ஒருவரின் ஸ்ரீமத் படி நடப்பவர்கள். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பிப்பது, கெட்டுப்போனவரை சீர்திருத்துவது, அநேகருக்குள் ஒற்றுமையை கொண்டு வருவது, இவை அனைத்தும் பெரிய சேவையாகும். இதுதான் அற்புதமாகும். மேலும் இதுவே வெற்றிக்கான ஆதாரமாகும். ஓம் சாந்தி.